வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு என்ன சோதனையோ நீ பால போட்டு அவன் மஞ்சள் தெரிஞ்சு விட போறான். டேய் இவனாச்சு என்னடா 6 அடிச்சுறான். அவன் வேஸ்ட். என்ன சொல்ற நீ? 6 அடிக்கிறதுன்னு ஒரு இது இருக்கு. என் தலையை இடிச்சு அடிக்க ஆரம்பிச்சோன்னா 2 கிலோமீட்டர் ஹைட்டு போகும் தெரியுமா? நீ ஃபர்ஸ்ட் பால் தானே நீ சாமி கூப்பிட்டுருவா. இந்த 3 பால் விட்டா இங்க அவுட். நான் ரூல்ஸ். 2 பால் விட்டுட்டோம். இன்னொரு பால் விட்டு அவுட். இந்த பால் போட்டா இந்த பால் மிஸ் பண்ணிட்டானா அந்த பேட்ஸ்மேன் அவுட். பால் போடுறாரு. பால் வருது. மிஸ் பண்ணிட்டாருங்க பேட்ஸ்மேன் அவுட். சொன்னேன்ல இவனா ஒரு வேஸ்ட். இவனா போய் நம்ம டீம் கேப்டனு சரி நல்லா அடிவான்னு நினைச்சா இவனை போய் பெருமையா பேசுறேன். எனக்கு செருப்பு கொண்டு அடிக்கண்டா. அடிச்சு போடுங்க. சிங்கனாண்டி. The next day. So guys, இன்னைக்கு வந்து மழை வந்து அடிச்சு ஊத்திட்டு இருக்கு. இன்னைக்கு என்னன்னு பார்த்தா கிரிக்கெட் மேட்ச் வச்சிருக்காங்க. தக்சன் vs மிடில். அதுல வந்து மிடில் டீமும் தக்சன் டீமும் வந்து மோதிக்க போகுது. இந்த மழை காரணத்தினால வந்து தக்சன் டீமும் மிடில் டீமும் என்ன நடவடிக்கை எடுக்காங்கன்னு பாப்போமா? அது பிரச்சனை தான் இருக்குது. ஆனா நம்ம மேட்ச் ஜெயிச்சு கால் பண்ணோம். தோத்துக்கறாங்க. இந்த ஜாட்டி ஜெயிக்கோங்க. அதிகமா இருந்துச்சு. இந்த ரேட் ஜெயிக்க போறீங்க. ஜெயிச்சு காட்டுங்கடா நாங்க. அப்போ வாங்கலாமா? அம்மா பாப்பமா. 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 ஓடி முனைச்சி. 2 hours later. ஒரு வழியா புயல் காரணமாக நின்று விட்டது. புயல் வந்து தாண்டி போயிடுச்சு. ஒரு வழியாக திரும்பியும் வந்து நம்ம ஐபிஎல் மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். தக்சன் vs மிடில். இந்த மேட்ச்ல யார் ஜெயிக்க போறாங்கன்னு தெரியல. கண்டிப்பா இந்த மேட்ச் ஒரு தரமான என்ட்ரியா தான் இருக்கும். வாங்க பேட்ஸ்மேன் ரெண்டு பேர்ட்ட கேட்கலாம். ஃபர்ஸ்ட் மிடில் கேப்டன் கேட்போம். மிடில் உங்களுக்கு மழை பெஞ்சதுனால உங்களுக்கு இப்போ என்ன ரியாக்ஷன் சொல்லுங்க. உங்க ரியாக்ஷன் என்ன நீங்க என்கிட்ட சொல்றீங்களா? மழை காலனால மேட்ச் தள்ளி தான் போச்சு. ஆனா நாங்க ஜெயிச்சு காட்டுவோம். காட்டால இந்த தாட்டி ஜெயிச்சே காட்டுவோம். எப்படியோ பெரிய சொன்னதாக போதும். அதனால இன்னைக்கு எஸ்கேப் ஆயிடலாம். சூஸ் பண்றீங்க தக்சன்? நான் பேட். நீங்க என்ன சூஸ் பண்றீங்க? பால். The best. Full. இன்னைக்கு நம்ம நினைச்ச மாதிரி கலவர் தான் ஆக போகுது. 10 ஓவர் தான். அது மட்டும் இல்ல ஒரு பேட்ஸ்மேன் 3 பால் விட்டார்னா அவர் வந்து அவுட். பாருங்க. ஓ மிஸ் பண்ணிருக்காரு. பால் தான பாத்துக்கலாம். ஓ அடிச்சிருக்காரு. ஓடுவாரா தக்சன்? ஓடி இருக்காரு. இன்னொரு ரன் ஓடுவாரா? ஓடி இருக்காரு. 2 ரன். பாரு 2 ரன் அடிச்சுட்டேன். அடிச்சிட்டு பீட்ட கூடாதுடா. அடுத்த பால் போட ரெடியா இருக்காரு நம்ம மிடில்ஸ். பாருங்க. ஓ சிக்ஸர். சிக்ஸுங்க சரியான ஷாட். ஒரு அடி இடியாட்ட விழுகுதா? தக்சன் ஹிமாலய ஸ்கோர் 26 அடிச்சிருக்காரு. மிடில் ஸ்டீவன் அடிப்பாரோ? அத முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். அத பத்தி சடர் ஓட போறோம். பால் போடுவாரா தக்சன்? பாட்டுக்காரு. ஓ டாட் பாலா போயிச்சு. மிஸ் ஆயிருச்சு. போடுவாங்க. தக்சன் பால் போடுவாரா? ஓ தட்டி விட்டுருக்காரு. ஓடுங்க. ஓடுவாரா? ஓ மிடில் ஸ்டீவன் 1 ரன். 2வது ரன் எடுத்திருக்காரு. 3வது ரன். 3 ரன் ரீச் பண்ணிட்டாருங்க. எப்பா தரமான பேட்ஸ்மேனா இருக்கு. ஒரு பாலுக்கு 6 ரன் அடிக்கணும். நம்ம மிடில் ஸ்டீவன் 6 அடிப்பாரா?
go 3 2 1 ஸ்டார்ட் பண்ணு ஓ பறந்திருக்கு ஓ 4ங்க ரெண்டு டிஃபரன்ட்ல தக்ஷன் டீம் ஜெயிச்சாங்க மிடில் டீம் தோத்துருச்சு இந்த மேட்ச் ஒரு பெரிய ஹிமாலய ஸ்கோர் நம்ம தக்ஷன் அடிச்சாங்க நம்ம மிடிலால என்ன ட்ரை பண்ண முடிஞ்ச அளவுக்கு ஆனால் வந்து முடியல ஆனால் கண்டிப்பாக இந்த அடுத்த மேட்ச்சில் நியூஸ் டீமன் ஜெயிப்பார் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க ஓகே கிரிக்கெட் சோதனைகள் பார்த்தவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே பாய் பாய்